அதாவது அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க மாட்டார், சாதாரண ஆள் மாதிரி இருப்பார். நம்மகிட்ட நம்ம கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாரு. திடீர்னு பார்த்தா தோல்ல கைப்பட்டு உட்காந்து நின்றுருப்பாரு. நம்ம யாரெல்லாம் பார்த்தா ரஜினி சார் ஆகிறோம். ஐயோ என்னடா இவர் நிற்கிறார். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் வேர்த்து கேவலமாக இருப்போம். நமக்கு இந்த ஸ்ப்ரே போடுற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஜாலியாக பார்த்துருப்பாரு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவர், அதாவது அவர் ஒரு சூப்பர் ஸ்டார்னு நம்மளை நினைக்க விடவே மாட்டார். நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். அது எப்படி சொல்றதே தெரியாதுங்க. ரொம்ப சாதாரணமாக பழகுவார். சாப்பிடணும் நம்ம கூட சாப்பிடாரு. ஒன்று அந்த கிக்கு சாங் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்களாம் தண்ணி அடிச்சுட்டு இருப்போம். இவர் டக்குனு வந்து என்னடா அப்படி நாங்களாம் மறைச்சிருவோம். காட்டு அப்படி காட்டு நல்லா டக்குன்னு எல்லா கிளாஸும் வந்து குடிப்பாரு. நாங்களாம் குடிச்ச கிளாஸ் தானே அது. அப்போ எப்படி குடிப்பாங்க? ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்களா? எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர். மற்ற ஆர்டிஸ்ட் தான் என்ன பண்ணுவோம், நாங்கள் எத்தனை சொல்கிறோம் சார் ஓகே கட் பண்ணி கிளாஸ் எல்லாம் கழுவிட்டு வேற ஊற்றி வைக்கலாம் கொண்டாங்க அப்படி. அந்த மாதிரி ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அடையாளம் மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் எதையுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. லைஃப் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த அவரை பொறுத்த வரைக்கும்.